கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் திரும்பவுமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுல, ஒன்று கூடி ஆராதிக்கிறதுல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் ஜீவாதிபதியே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே, அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறவரே, ஏந்துகிறவரே, சுமக்கிறவரே, தப்ப வைக்கிறவரே, உங்களுடைய பாதத்தில் மாத்திரம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத மாத்திரம் சொல்லித்தாங்க. நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா, எங்களோட பேசுங்க. சேஷமாக இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாக செபிக்கிறேன். தடைகளை உடைத்து ஆண்டவரே எல்லா கட்டுக்களையும் உடைத்து நாங்கள் பாடினது போல ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. நீங்கள் எங்களை விட்டு ஒருபோதும் விலகாது இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அப்பா எங்கள் மத்தியில் இருந்து எங்களோட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோட நீங்கள் பேசுங்க. பிரயோஜனமாக இருக்கிறதா சொல்லித்தாங்க. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீ விலகாது இருக்க செபிக்கிறேன். குறைவுகளை மாற்றுங்க. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அப்பா முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்த்தாவே சோர்வுகள் நீக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் இல்லாமல் இயல்பொருளாகும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பூரண சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கு தார், பூரண கிருபைகளை தார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தார். ஒரு நன்மையும் குறைவிடாமல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதி. எங்களோடு கூட நீர் பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற செய்தியின் தலைப்பு அடையாளம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் என்ன செய்கிறார்? அநேக காரியங்களை நமக்கு அடையாளங்களை காண்பிக்கிறார். அடையாளம் தான் என்னது? நமக்கெல்லாம் அடையாளம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அடையாளம் என்னது? படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு அடையாளம் ஐடி கார்டு. ஸ்கூல் ஐடி கொடுப்பாங்க. இந்த பிள்ளை இந்த பேரில் இருக்குது, இந்த பிள்ளையுடைய டீட்டெயில்ஸ் என்ன, இந்த பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் என்ன, இந்த பிள்ளை எங்கே இருக்குன்றது ஒரு ஐடி கார்டு, அடையாளம். ஒரு குடும்பஸ்தனுக்கு எது அடையாளம்? ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இன்னும் அநேக கார்டெல்லாம் இருக்குது. எல்லாம் என்னது? நமக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம், யார், நம்முடைய டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு அது ஒரு அடையாளம். அது இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஒரு ஆஃபீஸ்க்கு போகணுன்னா, பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அதை ஸ்வைப் பண்ணால் தான் உள்ள அந்த டோரை ஓப்பன் ஆகும். இப்படி அநேக அடையாளங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது உலகத்தில் இருக்கிற அடையாளம். இந்த அடையாளம்லாம் மாறிடும். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன், தெய்வ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற அடையாளங்கள் ஒருபோதும் மாறுவதே இல்லை. கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஏசாயா 8:18 வாசிக்கிறோம். ஏசாயா சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் சீயோனிலே வாசம் பண்ணும்படிக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு பெரிய ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. சீயோனில் வாசம் பண்ணோன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதற்காக நாம் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். வேதத்தின்படி சீயோன் என்பது தேவனுடைய பரிசுத்த ஸ்தானம், அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் தலைமைச் செயலகம். இங்கே நமக்கெல்லாம் தலைமைச் செயலகம் டெல்லியில் இருக்க மாதிரி நமக்கு ஆவிக்குரியவர்களுடைய தலைமைச் செயலகம் சீயோனில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ இந்த சீயோன் என்கிறது ஒரு தலைமைச் செயலகம் போல செயல்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நம்ம இந்த பூமியில் இருக்கும்போதேவும் சீயோனில் வாசம் பண்ண முடியும். பரலோகம் போனாலும் அங்கே நமக்கு தேவன் சீயோனை கட்டி அவர் வெளிப்பட போகிற நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த பூமியிலே அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த அடையாளம் என்கிறது தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான், அடையாளம். அவ்வளோதான் எழுதிருக்கு.
ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடையாளம் என்கிற ஒரு வார்த்தைக்கு பைபிளில் சைன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எசேயா 8:18 எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சைன். சைன் அப்படின்னா என்னது? அடையாளம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலேயும் சங்கீதத்திலேயும் ஒரு இடத்துல பார்க்கும்போது டோக்கன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வானவில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று தேவன் சொல்லும்போது அந்த அடையாளம் என்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? டோக்கன், சைன், டோக்கன். இன்னும் நிறைய அதற்கு ஒத்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இண்டிகேஷன், சிம்டம்ஸ், இன்டிமேஷன், இப்படி நிறைய இருக்கு. இப்போ நம்ம அதையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நம்மை அடையாளமாகவும் வைக்கிறார். சங்கீதக்காரன் அதுக்கு ஜெபம் பண்றாரு. தேவனே, நீர் என் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கும்படி என்ன செய்யும்? உங்களுடைய அடியனுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சங்கீதத்தில் ஜெபிக்கிறார். இன்னைக்கு தேவன் கூட என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், பரிசுத்தாவி இடத்துல வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பரிசுத்தாவில நிரம்புகிறது. அதுக்கான அடையாளம் என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுவீர்கள், அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அடையாளம் வேணும், அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கும்போது அல்லது உலக பிரகாரமாக நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு அடையாளங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்முடைய நாட்டில் இருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? பாஸ்போர்ட். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். நான் இந்திய பிரஜை, நான் எந்த தப்புலையும் ஈடுபடலை, நான் ஒழுக்கமாக அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறேன், அதனால எனக்கு வெளிநாடு போக என் நாடு என்ன செய்கிறது? ஒரு டோக்கன் கொடுக்குது, ஒரு அடையாளம் கொடுக்குது. அதுதான் பாஸ்போர்ட். அது மாத்திரம் பத்தாது. நமக்கு என்ன பண்ணும்? வெளிநாட்டுக்கு போகணும்னா இதை வச்சுட்டு போக முடியாது. சில நாடுகள்ல இருந்து என்ன பண்ணுவோம்? விசா வரும். அதுதான் டோக்கன். சைனுக்கும் டோக்கனுக்கும் வித்தியாசம் என்னது? அங்கிருந்து வரணும். இவங்களே நாங்கள் எங்கள் நாட்டுக்கு அழைக்கிறோம், அவங்களால எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் எங்களுக்கு சர்டிஃபை பண்ணாமல் மட்டும் இருக்கும்ல. எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களும் அவங்களை குறித்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்க எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? டோக்கன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சியோனை குறித்து பார்த்தோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? சியோனின் வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் உண்மையாகவே அந்த பரமராட்சியத்துக்கு அல்லது சியோனுக்கு போக வேண்டும் என்றால் நானே என்னை பற்றி நான் போயிடுவேங்க, நான் பரலோகம் போயிடுவேன்பா, எனக்கு தெரியும், நான் 1,44,000 பேரில் நானும் ஒரு ஆள் நான் போயிடுவேன்னு சிலர் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 1,44,000 பேரே வேற, அவங்களோட காரியங்களே வேற. அதில் எழுதப்பட்டிருக்கோம், அவங்கள் என்ன செய்கிறவர்கள்? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், மாசற்றவர்கள். அவர்கள் எங்கே இருந்தாங்க? எருசலேமிலே தேவனுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் எழுதியிருக்கோம். அவங்க யார்? உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் தேவனை மறுதளிக்காமல் தங்களோட ஜீவனை விட்டு இஸ்ரவேல் ஜனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 12,000 ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேராக 12 கோத்திரத்தாருக்கும் 1,44,000 பேர் பிரித்து எடுக்கப்பட்டிருப்பார்கள். அது தான் கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரத்திலும் 12,000 யோசேப்பு கோத்திரத்துக்கு மாத்திரம் 2 பங்கு வருகிறதுனாலே அவர்கள் 1,44,000 பேர் ரத்த சாட்சிகளாய் மறித்து அந்த பரமேறி போவார்கள். ஆனால் அதுதான் அவங்க அடையாளம் நினச்சிட்டு நாங்கள் தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போவே சொல்லிக்கிறோம், நாங்களாம் அந்த 1,00,000 இல்லை. இங்கேருந்து தேவன் கொண்டு போகிற ஆத்துமாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனுக்காக நிற்கிறவர்கள், தேவனுக்காக ஓடினவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவங்க தான் அங்கே போக முடியும். இதெல்லாம் என்னது? அடையாளம். நான் இங்கே எடுத்த ஞானஸ்நானம் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட அடையாளம். நான் இங்கே எடுத்த வாங்கி கொண்ட பரிசுத்தாவியானவர் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட அடையாளம். அங்கேருந்து ஒருத்தர் சர்டிஃபை பண்ணணும்ல, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இவங்க என் நாட்டுக்கு வரலாம், நோ ப்ராப்ளம், விசா டோக்கன் கொடுக்கணும்ல. அந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு
அங்கேருந்து சர்டிஃபிகேட் வரணும். யார்கிட்ட இருந்து வரணும்? இயேசு கிறிஸ்து சொல்லணும், இவர்கள் என் பிதாவுக்காக ஓடினவர்கள், இவர்கள் வேதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு அவர் ஒரு டோக்கன் கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனும் என் குமாரனாகிய இயேசு நாமத்தில் இவர்கள் உண்மையுள்ளவர்கள், குற்றமற்றவர்கள், மாசற்றவர்கள்னு அவர் சாட்சி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்னு அவர் சாட்சி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரும் பிதாவே அவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றவர்கள். இவர் தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸர், அவங்க 2 பேரும் விசா ஆஃபீஸர்ஸ். இவங்க கொடுத்தா தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகமே போக முடியும். பரலோகம் போகிறதுக்கு இத்தனை ப்ரொசீஜர் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நாம் அடையாளங்களாக இருக்கிறோமா? பூமியிலே நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் எனக்கு அடையாளங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னது போல உண்மையாகவே நாம் அடையாளங்களாக இருக்கிறோமா? உண்மையாகவே அடையாளமாய் சிந்திக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி எப்படி இருக்கிறது? நாம் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி ரொம்ப ஈஸி. என்னை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிற, ஆனால் மற்றவர்கள் புறச்சாதியார் அவங்க சொல்லணும் அவங்க வாயினாலே, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நெற்றியில் அடையாளம் போடப்பட்டார். அதனால தான் பொட்டு வைக்கிறது. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அது போதும் பொட்டு வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அடையாளம் போடும். அந்த அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவன் நாமம். என் பிதா ஒருவர் தவிர அறியாத நாமத்தை உங்கள் நெற்றிகளில் எழுதுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாமம் அவர் எழுதியிருப்பார் நெற்றியில். இவங்க சிப்பு உள்ள வைக்க மாட்டாங்க, காரணம் எழுதப்பட்டது எப்பயும் எழுதியாச்சு. பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையும் அந்த நகரத்தின் நாமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிற புதிய நாமத்தையும் நம்முடைய நெற்றிகள் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே தான் கிறிஸ்தவர்கள் பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொட்டுங்கிறது அவங்களுக்கு தான் அடையாளம், நமக்கு அது அடையாளம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே நான் அடையாளமாய் தான் இருக்கிறேன். நம்மை நாமே செக் பண்ணிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிறோம், மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் அந்த மலையிலே கர்த்தரை துதிப்பீர்கள், சீனாய் மலையிலே தேவனை ஆராதிப்பீர்கள், இதுவே நான் உன்னை அழைத்தேன் என்கிறதுக்கு அடையாளம் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பிரித்தெடுப்பாரானால் அடையாளத்தை கொடுப்பார். சும்மா வாங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டார். வாங்க ஊழியத்துக்கு நீங்களும் போய் ஊழியம் பண்ணுங்க, நீங்கள் ட்ராக்ஸ் கொடுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். அடையாளத்தை கொடுக்கும் தேவன். நாம் கர்த்தருடைய ஊழியன் என்றால் அவர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். அவர் நம்ம என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். நம்மை அடையாளங்களாய் வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்ம என்ன செய்வார்? அடையாளங்களுக்கு அடையாளமாய் வைப்பார். அநேகருக்கு சாட்சி சொல்கிறவர்களாய், அநேகருக்கு தேவனை அறிவிக்கிறவர்களா நான் போய் சொல்கிறேன், கிரியை நடந்தால் தானே, நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் நடந்தால் தானே, என்னால் என்ன முடியும்? நான் எதாவது செய்ய முடியுமா? இல்லை. ஒருவேளை நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக நான் அங்கே போனேன், ஜெபம் பண்ணேன், இது நடந்தால் நான் பொய் சொல்லிக்கொள்ளலாம், அது வேறு, அது பொய்யான அடையாளங்கள். அதனால தான் தாவீது எழுதுகிறார், கிவ் மீ எ ட்ரூ டோக்கன். உண்மையான அடையாளத்தை எனக்கு, அனுகூலமான அடையாளத்தை எனக்கு காண்பித்தருடும் என்று ஜெபிக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? ட்ரூ டோக்கன் வேணும். வாழ்க்கையில் ஒரு டோக்கன் இருக்கும். நம்ம ரேஷன் கார்டில் போய் 2000 ரூபா கொடுக்குறாங்க, டோக்கன் வாங்குறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு டோக்கன் இருக்கும். தேவன் அற்புதம் செய்கிறார் என்ற நான் போய் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். நாம் போய் ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல சாட்சியாக இருக்கணும். அதுதான் சொல்கிறார் ஏசாயா, நானும் என் பிள்ளைகளும் சிறுகளிலே சாட்சிகளாக இருக்கிறோம். அதில் சாட்சியாக இருந்ததுனால அடையாளமாகிறது. நிறைய பேருக்கு அடையாளமாகணும்னு ஆசை, ஆனால் சாட்சியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் முடியாது சிஸ்டர். ஏதோ அவங்கெல்லாம் இருந்தாங்க, அதுக்காக நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படி அல்ல. தேவ பிள்ளைகள் சாட்சிகளாய் வாழ்ந்தால்தான் தேவன் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். தேவன் ஹானர் பண்ணி தேவன் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஊழியர்களுக்கு. எங்கேருந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்?
அங்கேருந்து வந்தால் போதும். கதிட்டு பரிசுத்தராமத்துக்கு சோதரம். ஐயோ எப்படியாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எந்த காரியத்துக்கு ரெக்கமெண்டேஷன்? கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எந்த காரியத்துக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. தேவன் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிற தேவன், நமக்காக ஆட்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன், நமக்கு பரிந்து பேசுகிறதுக்காக ஒருத்தர் வச்சிருப்பார். பவுல் போற இடத்துல பவுலுக்காக பரிந்து பேச ஒருத்தர் வச்சிருந்தார். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும்போது அவர்களுக்காக பரிந்து பேசுறாங்க ஒரு சில தலைவர்களை வைத்திருந்தார். லூக்காவை குறித்து பார்க்க ஒரு நல்ல டாக்டர் அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்துதான தியோபிலஸ் என்கிற ஒரு அதிபதிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் விளக்கி எழுதுனதா அப்போஸ்தலர் நடவடிக்கை. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஊழியங்கள் எல்லாம் எல்லாமே மெய்யாகவே நடக்கிறது, தேவனுடைய அற்புதங்கள் எல்லாம் மெய்யானவைகள் சொல்லி அவர் என்ன செய்தார், அங்கீகரித்து ஒரு டோக்கன் கொடுத்தார். அப்புறம் தான் ஊழியர்களை தியோபிலஸ் அங்கீகரித்தார். கதிட்டு பரிசுத்தராமத்துக்கு சோதரம். இப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறன்னா நமக்காக பரிந்து பேச யாரும் தேவையில்லை. தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக அடையாளமாக இருக்க வேற யார் வேணாம். அவர் நமக்கு அடையாளமானார். சிலுவையிலே அவர் அடையாளமாக இருக்கிறார். எருசலேமில் அவர் அடையாளமாக இருக்கிறார். அவர் சிலுவையில் அறியப்பட்ட அந்த காரியங்கள் நமக்கு அடையாளங்களாக இருக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட தேவனுக்காக ஓடுவோம், தேவனுக்காக நிற்போம், உண்மையுள்ள சாட்சிகளாக மாறுவோம். சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சி அப்படின்னு சொன்னாலே தெரியும். நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை, எல்லாம் பெரிய ஸ்காலர்ஸ். அதனால் கதிட்டு பரிசுத்தராமத்துக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.